வெல்கம் டு லிட்ரேச்சர் குயின்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே we are going to see about மேக்பெத் by வில்லியம் ஷேக்ஸ்பியர். மேக்பெத்தோட ஸ்டோரி பெரும்பாலும் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம யூஜியில் பிஜியில் மேக்பெத் தான் நமக்கு ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் முக்கியமான ஒரு பிளேயாக நம்ம சிலபஸில் இடம்பெற்றிருக்கோம். இது பிஜிடிஆர்பிலையும் நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ். ஸோ இதில் இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம் வித் சம்மரியோட. மேக்பெத்தோட ஃபுல் டைட்டில் த ட்ராஜடி ஆஃப் மேக்பெத். மேக்பெத் was written in 1606 by Shakespeare. It was written during the reign of King James I, first published in First Folio of 1623. Source for Macbeth was Raphael's Holinshed's Chronicles of England, Scotland and Ireland. Macbeth was a real king of Scotland in 11th century. In Holinshed, Banquo and Macbeth combined to kill Duncan after winning his favor against Danes. Shakespeare changed the story for political reason. The tragic flaw of Macbeth is overwhelming ambition. Blood, sleep and weather are three major symbols in this play. இந்த மேக்பெத்தோட ஃபுல் டைட்டில் தான் த ட்ராஜடி ஆஃப் மேக்பெத். இது 1606 ஷேக்ஸ்பியர் எழுதினார். பட் அது பிரிண்டடான வருஷன்னா 1623 தான். ஷேக்ஸ்பியரை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய தெரியணும்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சேனலில் இன்ட்ரோடக்ஷன் டு ஷேக்ஸ்பியர்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். மேக்பெத்துக்கு மெயின் சோர்ஸாக இருந்தது ரஃபேலோட ஹாலன்ஷெட் குரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட் அண்ட் அயர்லாண்டு. அந்த புக்கில் மேக்பெத்ன்றது ஒரு ரியல் கிங்கு ஸ்காட்லாண்டில் 11th செஞ்சுரியில் இருந்திருக்காரு. அதில் ஒரு சில மாற்றங்களை செஞ்சு ஷேக்ஸ்பியர் இந்த மேக்பெத்தை நம்மளுக்கு எழுதியிருக்காங்க. அது என்னென்னா, ஹோலின்ஷெட் குரானிக்கலில் வந்து பேங்கோவும் மேக்பெத்தும் சேர்ந்து தான் கிங் டங்கனை கொல்லுவாங்க. ஆனால் இந்த மேக்பெத்தில் கிங் டங்கனை மேக்பெத் மட்டும்தான் கொல்லுவார். அப்படின்ற மாதிரி சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காரு ஷேக்ஸ்பியர். இது ஏன்னா பொலிட்டிக்கல் ரீசன்னால். ஏன்னா பேங்கோவோட தலைமுறைகள் தான் நாடை ஆள்றாங்கன்ற போது இப்போது இருக்கிற ஜேம்ஸ் I வந்து அவரோட வழி வந்தவர் தான். அதனால் சில சேஞ்சஸை ஷேக்ஸ்பியர் கொண்டு வந்திருப்பாங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர்ஸை தெரிஞ்சுக்கலாம். கேரக்டர்ஸ்: மேக்பெத், தேன் ஆஃப் கிளாமிஸ். லேடி மேக்பெத், ஒய்ஃப் ஆஃப் மேக்பெத். டங்கன், கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட். பேங்கோ, நோபல் மேன் ஆஃப் ஸ்காட்லாண்ட். மேக்டஃப், a faithful nobleman of Scotland. MacDonald, a rebel against a king. Malcolm, King Duncan's elder son. Donalbain, King Duncan's younger son. Rose and Angus, noblemen of Scotland. Seaton, an attendant to Macbeth. Lennox, a Scottish noble. Fleance, Banquo's son. Siward, commander of the English forces. Young Siward, his son. Edward, England king. 3 witches. இன்னும் நிறைய பேர் சர்வன்ட்ஸ், டாக்டர், அட்டண்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஆக்ட் 1 மொத்தம் 7 சீன்ஸ் இருக்குது. அதோட சம்மரியை பார்க்கலாம். The play starts with thunder and lightning. 3 witches enters and they plan to meet Macbeth on his way returning from battlefield. The king and his sons Malcolm and Donalbain met a bleeding captain. He tells about Macbeth's braveness in battlefield and Thane of God are treachery to them. இந்த பிளே ஸ்டார்ட் ஆகிறது தண்டரோட இடியோடு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 3 விச்சஸ் சூனியக்காரிகள் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மேக்பெத்தை நம்ம மீட் பண்ணலாம், அடுத்து நம்ம மேக்பெத்தை தான் மீட் பண்ண போகிறோம், அவன் பட்டில் ஃபீல்ட்லேருந்து திரும்பி வர்றப்ப அவன் ஜெயிச்சிருப்பான், அப்போ அவனை மீட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி 3 விச்சஸும் பேசிகிட்ருக்கோம். கிங்கும் அவரோட சன் டொனால்பைன் மால்கமும் ப்ளீடிங் கேப்டனை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார் மேக்பெத்தோட வந்து எப்படி போர்க்களத்தில் போரிட்டான், இப்போ அவங்க நார்வேஜியன் கிங்குக்கு எதிராக தான் வந்து பேட்டில் ஃபீல்டில் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க, அவருக்கு எதிராக எப்படி இவர் வந்து திறமையாக வென்றான் அப்படின்றதெல்லாம் வந்து கிங்குக்கிட்ட அந்த கேப்டன் சொல்கிறாரு. அதோட தேன் ஆஃப் காடர் வந்து நார்வேஜியன் கிங்கோட சேர்ந்துக்கிட்டு நம்மளை ஏமாற்றிட்டாரு, அவர் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு கிங்குக்கிட்ட அந்த கேப்டன் சொல்கிறாரு. ஓ வேலியன்ட் கசின், ஒர்த்தி ஜென்டில்மேன் டங்கன். இதை தெரிஞ்சுக்கிட்ட கிங் வந்து மேக்பெத்தை பாராட்டுறாரு. The king decides to give the title of Thane of God to Macbeth and Godder to be executed. Macbeth and Banquo met 3 witches and they tell prophecy about them. கிங் டங்கன் வந்து தேன் ஆஃப் காட் டைட்டிலில் வந்து மேக்பெத்து கொடுத்துடலாம்
அப்படின்னு ஆணையிட்டிருப்பார். அதோட காடர் அந்த ட்ரெச்சரி பண்ண தேன் ஆஃப் காடரை வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது, தூக்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். மேக்பெத்தும் பேங்கோவும் அவங்க திரும்பி வரும்போது, பட்டில்ஃபீல்ட்லேருந்து திரும்பி வரும்போது 3 விச்சஸை பார்ப்பாங்க, சூனியக்காரிகள். அவங்கள பார்க்கும்போது அவங்க இவங்களோட எதிர்காலத்தை பற்றி இவங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ராஸ் வந்து கிட்ட வந்து மேக்பெத் வந்து பட்டில்ஃபீல்டில் ஒரு பெலனாஸ் பிரைட் குரூம் மாதிரி ஃபைட் பண்ணான். அதாவது பெலனான்றது ஏன்ஷியன்ட் ரோமன் காடஸ் ஆஃப் வார். அந்த காடஸ் ஆஃப் வாரோட ஹஸ்பண்ட் மாதிரி இருந்தான் மேக்பெத் அப்படின்னு சொல்லி ராஸ் வந்து கிங்கிட்ட சொல்கிறாரு. மேக்பெத் அண்ட் பேங்கோ வந்து என்டர் ஆகிறாங்க, பட்டில்ஃபீல்ட்லேருந்து வெளியில் வர்றாங்க ஒரு பேரன் லேண்டுக்கு. அப்போ மேக்பெத் சொல்கிறாரு, ஃபவுல் அண்ட் ஃபேர் டே ஐ ஹாவ் நாட் சீன். இந்த மாதிரி ஒரு நல்ல நாளையும் மோசமான நாளையும் சேர்ந்தாப்புல நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நம்ம வின் பண்ணியாச்சு, அதோட கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. சூனியக்காரிகள் இருக்கிறனால அந்த இடத்துல ரொம்ப தண்டர் அண்ட் ஸ்டோமாக கிளைமேட்டே ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு மேக்பெத் சொல்கிறாரு. They saw witches. First witch says, welcome Thane of Glamis. Second witch says, welcome Thane of Godar. Third witch says, all hail, Macbeth shall be king hereafter. And Banquo, they say, your descendants will be kings, though you will not be king. அந்த 3 விச்சும் அவங்களோட ப்ரொஃபஸி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விச் வந்து ஆல்ரெடி அவர் இருக்கிற டைட்டில் தான் தேன் ஆஃப் கிளாமிஸ். செகண்ட் விச் வந்து தேன் ஆஃப் காடர்னு கூப்பிடுது, பட் அது அவருக்கு தெரியாது. தேர்டு விச் வந்து நீ கிங் ஆக போகிற, யூ ஷால் பி கிங் அப்படின்னு சொல்லுது. அதான் பேங்கோ கிட்ட நீ கிங் ஆக மாட்ட, ஆனால் உன்னோட தலைமுறைகள் கிங் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேங்கோட்ட சொன்னதை அவங்க மேலும் நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து விச்சஸ் வந்து காற்றுல மறைஞ்சு போயிடுது. 3 witches vanished into air. Raz and Angus meet Macbeth and Banquo tell them what happened in King's place, called Macbeth as Thane of Godar. They all come to meet King at his place. King Duncan praises Macbeth and tells, I have just been guilty for not showing you enough gratitude. Then King announced Malcolm as Prince of Cumberland. King decides to visit Macbeth castles in Inverness. In scene 5, Lady Macbeth enters reading a letter from Macbeth about witches' prophecy. 3 விச்சஸும் மறைஞ்ச பின்னாடி அவங்க பேலஸை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அப்போ ரோசன் அவங்க மேக்பெத்தையும் பேங்கோ மீட் பண்ணி நடந்த விஷயங்களை எழுத சொல்லிவிட்டு, கிங்ஸ் பிளேஸில் நடந்த விஷயங்களை சொல்லிவிட்டு மேக்பெத்தை தேன் ஆஃப் காடர்னு கூப்பிட்றாங்க. எல்லோரும் சேர்ந்து பேலஸ் கிங்கோட இடத்துக்கு வர்றாங்க. கிங் வந்து மேக்பெத்தை பார்த்துட்டு, என்னால் இன்னும் அதிகமாக வரவேற்க முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். அதோட மால்கம்மை பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்டாகவும் அறிவிச்சிருவார். இதனால் மேக்பெத் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவார். என்ன அவங்க விச்சு சொன்ன ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் நடந்துருச்சு, தேன் ஆஃப் காடர் ஆகிட்டேன், ஆனால் கிங் ஆவன்னு சொல்கிறப்போ பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்டாக கிங்கை வந்து மால்கம்மை சொல்வாருன்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுவார். இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கும்போது கிங் சொல்வார், இன்றைக்கி நீ எனக்கு வந்து பெரிய உதவி செஞ்சுருக்கனால உன்னோட கேசலுக்கு நான் கெஸ்ட்டாக வர்றேன். இன்வர்னஸ் தான் மேக்பெத்தோட கேசல், அந்த கேசலுக்கு நான் வரேன்னு சொல்லி கிங் டங்கன் சொல்லியிருப்பார். இந்த இதுலேயே ஃபஸ்ட்டு லேடி மேக்பெத் வந்து சீன் 5ல் தான் இன்ட்ரொடக்ஷன் ஆவாங்க. எப்படின்னா மேக்பெத்தோட லெட்டரை ரீட் பண்ணிகிட்டே என்ட்ரி ஆகிற மாதிரி தான் அவங்களுக்கு சீன் அமைஞ்சிருக்கும். In scene 5, Lady Macbeth enters reading a letter from Macbeth about witches' prophecy. In that letter, Macbeth wrote all about witch to Thane of Godar. A messenger arrives and told her about King's visit to her castle. அந்த லெட்டரில் வந்து மேக்பெத் தேன் ஆஃப் கிளாமிஸ்லேருந்து தேன் ஆஃப் காடர் ஆகிட்டேன், இந்த மாதிரிலாம் விச்சஸ் வந்து எனக்கு ப்ரொஃபஸி கொடுத்தாங்க, எனக்கு வந்து சொன்னாங்க, அதெல்லாம் நடந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அந்த நேரத்தில் மெசஞ்சர் வந்து கிங் வந்து இன்றைக்கி இங்கே வந்து கெஸ்ட்டாக வரப்போகிறாரு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. லேடி மேக்பெத் சேஸ், ஸ்பிரிட் அன்செக்ஸ் மீ ஹியர் அண்ட் ஃபில் மீ ஃப்ரம் த க்ரௌன் டு பி டோ ஃபுல் ஆஃப் டேரஸ்ட் க்ரூவல்ட்டி. என்னை வந்து உடம்பு ஃபுல்லாக க்ரூவல் ஆக்கிடு, நான் ஏதாச்சும் செஞ்சு மேக்பெத்தை எப்படியாச்சும் கிங் ஆக்கிடணும் அப்படின்ற எண்ணம் தான் லேடி மேக்பெத்துக்கு அதிகமாக இருக்கும். Macbeth enters. Lady Macbeth says to him, look like the innocent flower but be the serpent under it. மேக்பெத்தை பார்த்து லேடி மேக்பெத் சொல்லுவாங்க, நீ பார்க்க பூ மாதிரி இரு, ஆனால் அந்த பூவுக்கு கீழே ஒரு பாம்பு மாதிரி இருந்து வேலையை பண்ணு அப்படின்னு லேடி மேக்பெத் சொல்லுவாங்க. In scene 6, Duncan enters into Inverness and he praises the beauty of the palace. In scene 6, Duncan enters into the Inverness and he praises the beauty of the castle.
with Duncan, Lennox, Banquo, Malcolm, Donalbain and other nobles. With Duncan, Lennox, Banquo, Malcolm, Donalbain and other nobles also visit Inverness. Lady Macbeth and Macbeth plots to kill Duncan to his sleep at midnight. Duncan வந்து சீன் 6 தான் வந்து இன்வர்னஸ் கேசலுக்கு என்ட்ரு ஆவார். அவர் கூட டங்கனோட மற்ற லார்ட்ஸும் என்டர் ஆவாங்க. இவங்க எல்லாருமே இன்வர்னஸை பற்றி புகழ்வாங்க. இவ்வளோ வந்து அழகான கேசலாக இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்வாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ஓய்வறைக்கு போயிடுவாங்க. அப்போது லேடி மேக்பத்தும் சேர்ந்து டங்கனை எப்படி கொல்லலாம், அவர் தூங்கும் போது கொன்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. இதோட ஆக்ட் 1 முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஆக்ட் 2 பார்க்கலாம். ஆக்ட் 2ல் வந்து மொத்தம் 4 சீன்ஸ் இருக்குது. Macbeth on his way to Duncan's room met Banquo. Banquo tells him about witch's prophecy, how come true for him, and he wants to talk more about it with him. Then Banquo gives a diamond to Macbeth, tells King wants to give Lady Macbeth for her greatest service. மேக்பத் வந்து டங்கன் ரூமுக்கு போகிற வழியில், அதாவது அவரை கொலை பண்ணுறதுக்கு போகிற வழியில் பேங்கோவை மீட் பண்ணுவார். பேங்கோ வந்து மேக்பத்திட்ட சொல்வார், விச்சஸ் சொன்ன மாதிரியே உனக்கு எல்லாம் நடக்குது, அப்போ எனக்கும் நடக்குமா அப்படின்லாம் வந்து பேங்கோ வந்து சொல்லி பேசிகிட்ருப்பார். இதை நம்ம பற்றி இன்னொரு தடவை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்பத் தவிர்த்துருவார். இப்போ பேங்கோ ஒரு டைமண்டை கொடுப்பாரு. கிங் வந்து இந்த லேடி மேக்பத்துக்கு இந்த டைமண்டை கொடுக்க சொன்னாங்க, அவங்க சர்வீஸ்க்காக, அவங்க ரொம்ப திறமையை கவனிச்சதுக்காக கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்வார். Macbeth tells his servant to go to tell Lady Macbeth when the drink is ready, she should strike the bell. Macbeth in his soliloquy sees a bloody dagger. The bell rings. Lady Macbeth gave wine to servants and make them sleep. மேக்பத் சர்வெண்ட்டை சொல்வார், ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சுன்னா லேடி மேக்பத்தை பெல் அடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்பத் போயிடுவார். ஏன்னா அவர் அப்போது டங்கனை கொல்ல போகிறாரு. இவங்களை எல்லாத்தையும் லேடி மேக்பத் வந்து ஒயின் கொடுத்து தூங்க வைக்க போகிறாங்க. சர்வன்ட்ஸு, டங்கனோட காட்ஸை லேடி மேக்பத் ஒயின் ட்ரிங்க் கொடுத்து தூங்க வச்சுருவாங்க. மேக்பத்தோட soliloquy கண்ணு முன்னாடி டேகர் வந்து ஃபுல்லாக பிளட்டாக இருக்கிற மாதிரி நினச்சி அது கூட பேசிட்டு அவர் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆயிடுவார். Macbeth returns from Duncan chamber met Lady Macbeth. He lost his consent, disturbed by the deed he has done. மேக்பத் வந்து டங்கன் கேஸ்லேருந்து வந்துடுவார். ஆனால் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆகிட்டு நான் டங்கனை ஏன் கொல்லணும், அதனால் எனக்கு என்ன லாபம், அந்த மாதிரி அவர் ரொம்ப நம்பி தானே நம்ம கேசலுக்கு வந்தார் அப்படின்ற மாதிரி நிறைய ரொம்ப யோசித்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவார். அதை பார்த்து லேடி மேக்பத் சொல்லுவாங்க, he not resembled my father as I had. அவர் மட்டும் தூங்கும்போது எங்கள் அப்பா மாதிரி இல்லாமல் இருந்திருந்தார்னா நான் அவரை கொண்டிருப்பேன் அப்படின்னு லேடி மேக்பத் சொல்லுவாங்க. Macbeth brought the dagger with him. She tells him to place in God's hand, but he refuses to do so. She takes the dagger and places it in God's place. மேக்பத் வந்து இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வந்து டேகரை அங்கேயே விட்டுட்டு வராமல் கையோட கொண்டுட்டு வந்துடுவார். அப்போ லேடி மேக்பத் இதை கொண்டு போய் வைன்னு சொல்லும்போது அவர் நான் போக மாட்டேன், அவரோட சூழ்நிலையில் இருக்க மாட்டார், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவார். உடனே வந்து லேடி மேக்பத் எடுத்துகிட்டு போய் காட்ஸோட கையிலையும் அந்த பிளட் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு வந்துடுவாங்க. Will all great Neptune's ocean wash this blood? மேக்பத், கடலில் இருக்க தண்ணியெல்லாம் வந்தால் கூட என்னோடய கையில் இருக்க கரையாளுக்கு போக்க முடியாது அப்படின்னு சொல்லி மேக்பத் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். They hear a knocking sound from south gate. A porter thinks he is a gatekeeper at hell. Sounds of knocking the door increases. Macduff came to wake King Duncan. மேக்பத் இந்த மாதிரி கையை கழுவ போயிட்டு புலம்பிகிட்டு இருப்பார். அப்போ வந்து சவுத் கேட்லேருந்து சத்தம் கேட்கும். ஆனால் போர்ட்டரும் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால அவரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவன் வந்து ஒரு ஹெல்லில் இருக்க கேட்டை வந்து கேட் கீப்பராக இருக்க மாதிரி நினச்சிப்பான். ஹெல்லில் இருக்க கேட்டை தட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்றது அவன் திறக்கவே மாட்டான். ஆனால் மேக்டஃப் வந்திருப்பான் கிங் டங்கனை வந்து எழுப்புறதுக்காக. ஏன்னா இது அவனோட வேலை, அடுத்த ஒரு வேலை இருக்கும், அதை நிறைவேற்றுறதுக்கு கிங் டங்கனை எழுப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்காக மேக்டஃப் வந்திருப்பார். இன் சீன் 3 மேக்டஃப் ஃபஸ்ட்டு சா டங்கன்ஸ் பாடி. டங்கனோட பாடியை ஃபஸ்ட்டு யார் பார்த்ததுன்னா மேக்டஃப் தான். All are gathered. Macbeth kills a servant for killing Duncan. Malcolm flees to England. Donalbain flees to Ireland. Ross and an old man describes the omens of last night. Macduff enters and tells Ross, King Duncan buried and his sons fled away, so Macbeth became King of Scotland. Coronation happened at Scone.
எல்லோரும் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்துருப்பாங்க. இவங்க இது எப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ, அப்போ வந்து காட்ஸோட கையில் தான் வந்து டேகர் இருக்குது, ரத்தக்கரை இருக்குது, அவங்க தான் கொண்டிருக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து மேக்பெத் வந்து அவங்கள கொன்றுவார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மால்கமும் டொனால்ட் பையனும் இது இனி வந்து நம்மளையும் கொல்ல சதி நடக்கலாம், நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க மேக்கம் எல்டர்சன் வந்து இங்கிலாந்துக்கு போயிடுவார், டொனால்ட் பையன் எங்கர்சன் வந்து அயர்லாண்டுக்கு போயிடுவார். ராசு ஓல்டுமனை மீட் பண்ணி லாஸ்ட் நைட் நடந்த ஓமன்ஸ், அதாவது கெட்ட சகுனங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவுள் கத்திகிட்ருக்கோம், ஹார்சஸ் கிங் டங்கனோட ஹார்சஸ் வந்து வெறித்தனமாக ஓடிச்சு, அவங்க அதுகளே சாப்பிட்டுக்குச்சு, ஒவ்வொருத்தனும் ஒன்று கடிச்சிக்கிச்சு. இந்த மாதிரி பேட் ஓமன்ஸை பற்றி ராசும் ஒரு ஓல்டு மேனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஓல்டு மேன் சொல்லுவார், என் லைஃப்பில் இது வரைக்கும் இந்த மாதிரி கெட்ட சகுனங்களை நான் பார்த்ததே இல்லை, ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஓல்டு மேன் வந்து ராஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ மேக்டஃப் வந்து அந்த வழியே வருவார். வர்றப்போ சொல்வார், கிங் டங்கனோட பாடி வந்து பரி பண்ணியாச்சு, அவங்க பசங்க ஓடி போனதுனால மேக்பெத் வந்து கிங் ஆகிட்டார். ஸ்கான்ன்ற பிளேஸில் தான் கொரோனேஷனாக பட்டம் சூட்டுறது, கிங்காக வந்து பட்டம் சூட்டுறாங்க. அந்த பிளேஸ் வந்து ஸ்காட்லாண்டோட கிங்ஸுக்கெல்லாம் ஸ்கான்ன்ற பிளேஸில் தான் வந்து பட்டம் சூட்டுதல் நடக்கும். இதோட ஆக்ட் 2 முடிஞ்சிருது. இனி பார்ட் 2 வீடியோவில் நம்ம ஆக்ட் 3, ஆக்ட் 4 அண்ட் ஆக்ட் 5 சம்மரி பார்க்கலாம். இதுக்கப்புறம் மேக்பெத்தை எப்படி கிங்காக, அந்த வீடியோவில் மேக்பெத் வந்து எப்படி மற்ற எல்லாரையும் மீறி கிங்காக வந்து தன்னை எதிர்த்துருக்கிறவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணுறாங்க, எப்படி மேக்பெத் வந்து டங்கனை கொல்ல பயந்தவர் எத்தனை கொலைகளை பண்ணார், லேடி மேக்பெத் என்னானாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.